என்னங்க, இந்த மழைக்காலத்துக்கு பஜ்ஜி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அப்புறம் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. பஜ்ஜி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் வைக்கிற கோபி மஞ்சூரியன் மிக்ஸ் அது வந்து ஒரு பாதி பாக்கெட்டோ காவாசி பாக்கெட்டோ போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பெருங்காயம், அப்புறம் கரம் மசாலா. என்னங்க இப்போ பஜ்ஜிக்கு போய் பெருங்காயம் கரம் மசாலா எல்லாம் போடணுமான்னு கேட்டிங்கன்னா, போட்டால் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டு தான், நல்லா இருக்கும். உப்பெல்லாம் போட தேவையில்லை. வேறு காரெல்லாம் போட தேவையில்லை. இந்த கோபி மஞ்சூரியன் மசாலாலேயே நல்லா இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் என்ன, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், மிளகா பஜ்ஜி நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் காலிஃப்ளவர் எது வேணுமோ வேறு மாதிரியும் எப்படி சொல்கிறது, பொரியல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கியூபாக வெட்டி கூட பரட்டி போட்டு பஜ்ஜி போடலாம். பஜ்ஜி மாவு வந்து உங்களுக்கு நல்லா நிறையா வேணும், நல்லா பஜ்ஜி மாதிரி நல்லா கோட்டிங் நல்லா நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா பரட்டி போட்டு போடுங்க. இல்லை கம்மியாக போதும் அப்படின்னா ஒரு அடி 2 அடி பரட்டி எடுத்துட்டு போடுங்க. அது உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி தகுந்த மாதிரி கோட்டிங் போட்டுக்கிட்டு எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் போடுங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கடைக்கு போய் சாப்பிடணும், பஜ்ஜி சாப்பிடணுன்ற ஆசையே வராது. இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.